வணக்கம். நான் உங்கள் அபிமான யோகாம்பாள் சுந்தர். மாலைபக்ஷ சீரியல் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா வரிசையாக. அதில் இன்றைக்கி முதல்ல நம்ம பார்க்க போகிறது பாற்காய் வச்சு வெந்தய குழம்பு. பாற்காயே கசக்கும், அதை வெந்தயம் சேர்த்து போட்டேன்னா எப்படி இருக்கும்னு கேட்டேன்னா ஒன்றுமே டிஃப்ரென்ஸ் இருக்காது. ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். வெந்தய குழம்புக்கும் வத்த குழம்புக்கும் ஒரு சின்ன சின்ன வேரியேஷன்ஸ் தான், வேறு ஒன்றும் பெரிய இது இல்லை. ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் இஞ்சி ரசம் பண்ண போகிறோம். அதுக்கப்புறமா பரங்கிக்காயை வச்சு ஒரு தேங்காய் போட்ட கறி பண்ண போகிறோம். ராத்திரி பலகாரத்துக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டல இன்ட்ரெஸ்டிங்கான இது புளி அவல். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். சட்டுன்னு ஆகிடும், ஃபாஸ்ட்டாக முடிச்சுடலாம். நீங்கள் ஒரு கால் வேலைக்கு போகிறவாளாக இருந்தால் கூட டக்குன்னு வந்த கையோடு இதை பண்ணி நீங்கள் பலகாரத்துக்கு எடுத்துக்கலாம். ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது என்னென்னு கேட்டேன்னா ஒரு 1/4 கிலோ பாற்காயை இந்த மாதிரி கொஞ்சம் இதுவாக கட் பண்ணி போட்டு ஜஸ்ட்டு ஒரு சின்ன பிஞ்ச் உப்பு, ஒரு சின்ன பிஞ்ச் மஞ்சப்பொடி போட்டு கொஞ்சம் ஒரு மடை வேக விட்டு எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா புளிஜலத்தில் நேராக போட்டோன்னா ஒரு கால் வேகலைன்னா பிரச்சனையாக போயிடும். பாற்காயெலாம் நல்லா வெந்து சாப்பிட்டா தான் நல்லது. ரஷன் கஷோட நல்லெண்ணெய் விடலாம். எண்ணெய் ஒரு 3 ஸ்பூன் விட்டுருப்பேன். ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு. வத்த குழம்பாக இருந்தால் ஒரு 1/4 ஸ்பூன் தான் வெந்தயம் போடுவோம். இது வெந்தய குழம்பு அப்படிங்கிறது ஒரு 1 டீஸ்பூன் வெந்தயம் போட்டுடலாம். 3 மிளகா வத்தல் போடுறேன். பெருங்காயமும் போடுறேன். இதில் ஒரு 1.5 ஸ்பூன் துவரம்பருப்பு போடுறேன். கருவேப்பிலை. கருகிடக்கூடாது. வெந்தயம் நல்ல ஒரு ப்ரௌன் நிறத்துக்கு ஆகணும், அவ்வளோதான். இந்த பாற்காயை இதில் சேர்க்கலாம். சாம்பார் பொடி ஒரு 2 ஸ்பூன் கிட்ட போடுறேன். இது யோகாம்பாள் சாம்பார் பொடி. புளி எவ்வளோ எடுத்துனேன்னு கேட்டேன்னா ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் சைஸ்க்கு புளி எடுத்து நல்லா ஒரு 3-4 கப்பு தண்ணி விட்டு கரைச்சி வச்சுருக்கேன். இது இதில் விடுறேன். குழம்புக்கு தேவையான உப்பு 1/4 டீஸ்பூன், நாட்டு சர்க்கரை ஒரு 3/4 டீஸ்பூன் சேர்ந்து எல்லாமா நல்லா கொதிக்கட்டும். எக்ஸாக்ட்லி ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ளே இது ரெடி ஆகிடும். இதுக்கப்புறம் இது இறக்கி வச்சுட்டு அடுத்தது இஞ்சி ரசம் பார்க்கலாம். இது அப்படியே கொதிச்சா போதும், கொதித்து கெட்டியாகணும், அவ்வளோதான். பாற்காய் வெந்தய குழம்பு ரெடி ஆகிடுது. எப்படி நல்ல நம்ம 3/4 அடுக்குக்கு மேலே இதை கரைச்சி விட்டுருந்தோம். நல்லா ஒரு அரை பாகத்துக்கும் கீழே போயிடுத்து. பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு திக்னிங்கும் எப்படி ஆயிருக்குன்னு. நல்லா சுட சுட சாதத்தோடு இதை போட்டு கலந்து சாப்பிட்டோன்னா அவ்வளோ அமிர்தமாக இருக்கும். கொஞ்சம் கூட கசப்பு தெரியாது. ஒரு மைல்டு கசப்பு நிச்சயமாக இருக்கும். பாற்காக்கே உண்டான ஒரு இது. ஆனால் அது சாதத்தோடு கலக்கிறதே அதுவும் போயிடும். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நிச்சயமாக எல்லோரும் ட்ரை பண்ணுங்க. இது ரெடி ஆகிடுது. இது ஆறத்துக்கு எவ்வளோ நாள் ஆகும் அப்படின்னு கேட்டேன்னா 15 நிமிஷம் இதை கொதிக்க விட்டேன்னா இந்த மாதிரி நல்லா திக்காய் ரெடி ஆகிடும். அடுப்பை அணைச்சிடுறேன். வாசனைங்க அப்படியே அபாரமாக இருக்குது. சாப்பிடு அப்படிங்கிறது ரெடி ஆகிடுதுப்பா. ஸோ நம்ம இப்போது குழம்பு ரெடி ஆகிடுது. அடுத்தாப்பில் ரசம் பார்க்கலாம். ரசத்துக்கு வந்து இதோ புளி கரைச்சி வச்சுருக்கேன். ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியை கரைச்சி 2 கப் தண்ணியில் கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இதோ ஜஸ்ட்டு ஒரு சின்ன பிஞ்ச் மஞ்சப்பொடி, ஒரு பெரிய தக்காளி 1 பொடியாக கட் பண்ணி போடுறேன். கருவேப்பிலை. ஸோ இது இஞ்சி ரசம் மெயினாக. ஸோ இஞ்சி வந்து நல்லா ஒரு 1 இன்ச் துண்டத்துக்கு 2 துண்டை எடுத்து தோல் சீவிட்டு இது மாதிரி பெரிய கேரட் கிரேட்டரில் கிரேட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இப்படியே இதில் ஆட் பண்ணலாம். ரசத்துக்கு தேவையான உப்பு ஒரு 1/2 டீஸ்பூன்லேருந்து 3/4 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் நாட்டு சர்க்கரை.
இது ஆப்ஷனல், வேண்டாங்கிறவா போட வேண்டாம். இது அப்படியே எடுத்து வச்சுக்கலாம். இதுக்கு ஒரு பவுடர் பண்ணணும், அது மட்டும் ரெடி பண்ணிக்கலாம். இந்த அளவு ரசத்துக்கு 1 ஸ்பூன் தனியா எடுத்துக்கிறேன், ஒரு 1/2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் துவரம்பருப்பு. இஞ்சி காரம் வேறு இருக்கும், அதனால் பார்த்து போட்டுக்கோங்க. நான் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் மிளகு போடுறேன். ஜஸ்ட்டு சின்னதாக 3 வரமிளகா போடுறேன். இது ஃப்ரெஷ்ஷாக பொடி பண்ணி போட்டு இந்த ரசத்தை வச்சேன்னா இதோட ரசமே ரொம்ப அபாரமாக இருக்கும், ரொம்ப டேஸ்டியாக, ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் ரசம் சாதமாக சாப்பிட்லன்னா கூட ரசத்தை குடிச்சேன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். இது நீங்கள் பெரிய விருந்தெல்லாம் போய்ட்டு வந்திருக்கேன், நார்மல் இந்த மாதிரி ஒரு ரசம் சாப்பிட்லான்னா இந்த மாதிரி இஞ்சி ரசம் சாப்பிட்லாம். ஸோ இது வறுபட்டிருக்கு, உங்களுக்கு இந்த பருப்பெல்லாம் கலர் மாதிரி இருக்க தெரியும். இதில் இப்போது ஒரு 3/4 டீஸ்பூன் ஜீரகம். ட்ரையாக தான் ரோஸ்ட் பண்ணுறேன், அப்படியே ட்ரையாக பொடி பண்ணிடலாம். ரசத்துக்கு தேவையான பெருங்காயம் இதில் போட்டுருவேன். இது நல்லா ஒரு 5 to 7 மினிட்ஸ் கொதிக்கட்டும். அதுக்குள்ளே இதை பவுட்ரு பண்ணி வந்துடுறேன். இது போட்டுட்டு 2 கொதி வாங்கிட்டு அப்புறம் தண்ணி விட்டு விளாவினோன்னா ரசம் ரெடி. இதுக்கு பருப்பு ஜலம்லாம் விடணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா துவரம் பருப்பு கடலைப்பருப்பு எல்லாம் வச்சு பவுட்ரு பண்ணி தான் இதில் விடுறோம். ரொம்ப ஈஸி, குவிக்காகிடும். மாலைப்பக்ஷ நாளில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்டா தான் எல்லாேருக்கும் கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு தான் இருக்கும். ஒரே ருட்டீனாக இருக்க வேண்டாமே, ஒரு சேஞ்சுக்கு எல்லாத்தையும் மாற்றி கொடுத்துட்டுருக்கேன். உங்களுக்கு எது பிடிக்குமோ உங்கள் சௌகரியம் போல் நீங்கள் பார்த்து பண்ணிக்கோங்க. இது கொதிக்கட்டும், பார்க்கலாம். ஸோ ரசம் பார்த்தேன்னா ஒரு 8 நிமிஷமாக நல்லா கொதிச்சுடுத்தோம். இதையும் நம்ம நல்லா ஃபைனாக பவுட்ரு பண்ணிட்டோம். இதை இன்னொரு நாளைக்கு கூட நீங்கள் ரசம் பிடிக்க வச்சுக்கலாம். இது நான் இதில் வந்து அட்லி 2 ஸ்பூன் போட்டிருக்கேன், அவ்வளோதான். எவ்வளோ ரசம் வேணுமோ அவ்வளோ விடாவிடலாம். ரசத்துக்கு கொத்தமல்லி. ஸோ இது மாதிரி நுரைச்சி வந்ததுன்னா போதும், ரொம்ப கொதிச்சிடக்கூடாது ரசம். எப்பயுமே அடுப்பு அரைச்சிட்றேன், இறக்கி வச்சுக்கலாம். மூடி வச்சுருங்கோ. ரசம்லாம் எப்பயுமே மூடி நேரில் தான் வாசனை போகாமல் இருக்கும். ஃப்ரெஷ் அண்ட் க்ரஷ் கவுகி ஒரு டீஸ்பூன் விடுறேன், ஒரு 1/4 ஸ்பூன் கடுகு, ஒரு சின்ன பிஞ்ச் பெருங்காய பொடி, சோறான ரசம், இஞ்சி ரசம் ரெடி ஆகிடுது. ரொம்ப அருமையாக இருக்கும், நிச்சயமாக சொல்கிறேன். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது சொல்லுங்கள். அடுத்த ஐட்டம் பார்க்கலாம். ஸோ இப்போ பரங்கிக்காய் பொரியல் பண்ணிடலாம். தேங்காய் எண்ணெய் விடுறதுக்கு ஒரு 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுக்கோங்க. 1/2 ஸ்பூன் கடுகு போடுறேன், உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூன் 1.25 ஸ்பூன் கிட்ட போடுறேன், 4-5 மிளகா வத்தல், கருவேப்பிலை, பரங்கிக்காயை இந்த மாதிரி துண்டமாக நறுக்கி வச்சுட்டு 1/2 டீஸ்பூன் காய்க்கு தேவையான உப்பு. பரங்கிக்காயெலாம் ரொம்ப உப்பு தாங்காது, பார்த்து போட்டுக்கோங்க. இது எவ்வளோன்னு கேட்டேன்னா ஒரு 1/2 கிலோ பரங்கிக்காய். இது இதில் ஜஸ்ட் 2 கை தண்ணி தெளித்து நல்லா இது பண்ணிவிடுங்க. போதும். அப்படியே மூடி வதக்கினேன்னா வதங்கிடும் சீக்கிரமாக. ஒரு சின்ன பிஞ்ச் மஞ்சப்பொடி போடுறேன். இது கொஞ்சம் இனிப்பாக இருக்கும், எங்களுக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்கிறேன்னா வந்து இதில் காரப்பொடி போட்டு வதக்கிக்கிறேன்னா வதக்கிக்கோங்க. எனக்கு என் பேத்திக்கெல்லாம் இப்படி தான் பிடிக்கும். இதில் வந்து கொஞ்சோண்டு வெல்லமோ இல்லை நாட்டு சக்கரையோ வேறு போடுவேன். ஸோ அதனால் எங்களுக்கெல்லாம் எப்படி பிடிக்கும். உங்களுக்கு யாருக்காவது இன்னும் காரமாக வேணும், ஏன்னா அந்த பாருக்காய் வெந்தய குழம்பு நல்ல காரசாரமாக இருக்கும். அதுக்கு ஆப்போசிட்டாக இது இருந்தால் தான் இது நல்லாயிருக்கும். இஞ்சி ரசமும் அதே மாதிரி நல்ல காரசாரமாக இருக்கும். அதுக்கு இப்படி இருந்தால் தான் நமக்கு சாப்பிட முடியும். இந்த காம்பினேஷன்லாம் நாங்கள் பார்த்து ரூம் போட்டு யோசித்து தான் நாங்கள் சமையலே பண்ணுவோம் அப்படிங்கிறச்சு. ஆனால் எல்லாமே காரமாக வேணுங்கிறவா வந்து நீங்கள் தயவு செஞ்சு இதில் வெல்லம் போடாதீங்க. என்னை பார்த்துட்டு
நீங்கள் நல்லா மிளகா அப்படியே போட்டு நல்லா வதக்கி எடுத்துட்டேன்னா நல்லா காரசாரமான பரங்கிக்காய் கறி கிடைக்கும். முன்னாடி மூடி போட்டு மூடி வச்சிடலாம். சீக்கிரம் வதங்கிடும். ஆனால் இது பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம்தான் ஆகுது. அதுக்குள்ளே நல்லாவே வதங்கிடுது. தெரியுறதா உங்களுக்குலாம்? இந்த ஸ்டேஜில் நான் சொன்ன மாதிரி நான் கொஞ்சோண்டு ஒரு 1/2 டீஸ்பூன் கிட்ட வெள்ளை சக்கரை போடுறேன். பட் இந்த காய் வந்து நீங்கள் தேங்காய் எண்ணெயில் பண்ணினீங்கன்னா தான் நல்லாயிருக்கும். நார்மல் இதில் பண்ணுறதை விட தேங்காய் எண்ணெயில் பண்ணுங்க. இன்னொன்று வந்து நம்ம முன்னாடியே கூட நிறையா பண்ணியிருக்கோம், பரங்கிக்காய் பால் கூட்டுன்னு சொல்லிட்டு. அதுவும் அது வேறு லெவலில் இருக்கும். நிச்சயமாக அதுவும் நிறைய பேர் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். இனிமேல் மூட வேண்டாம், திறந்தே வச்சு வதக்கிடுங்க கொஞ்சம் நாளைக்கு. ஏன்னா இதில் இருக்கிற தண்ணியெல்லாம் கொஞ்சம் எவாப்ரேட் ஆகட்டும், அவ்வளோதான். இது ரொம்ப கலரிண்டே இருந்தோம்னாலோ ரொம்ப நாள் இதை வேக விட்டோம்னாலோ உருவமே இல்லாமல் ஒரு மாதிரி குழக்குழன்னு கூட்டு மாதிரி போயிடும். ஸோ இந்த லெவல் கரெக்டான இதில் இருக்கும். அது பரங்கிக்காய் கறி ரெடி ஆகிடுத்து. அடுப்பை அனுப்பிச்சுடுறேன். ஓகே, வழக்கம் போல் சொதப்பல் நடந்துட்டு டாப் ஆங்கிள் கேமராவில் நான் உங்களுக்கு எடுக்கலை. ஸோ அது எந்த லெவலில் வெந்திருக்குங்கிறது நான் காமிச்சுடுறேன் உங்களுக்கு. ஏன்னா ரொம்ப நாள் இதை வதக்கவும் வேண்டாம். பார்த்தெல்லாம் தெரியும், அப்படியே எஃபர்ட்லெஸ்ஸாக அது கட் ஆகும். ரொம்ப தண்ணியும் இல்லாமல். ஏன்னா இது ரொம்ப வதக்கிட்டே இருந்தோன்னா உருவமே இல்லாமல் குழக்குழன்னு ஆகிடும். அதனால் ஹார்ட்லி இதை வந்து நீங்கள் பண்ண வேண்டியது ஒரு 5-7 நிமிஷத்துக்குள்ளே இந்த காய் ரெடி ஆகிடும். அந்த வழக்கம் போல் சொதப்பல் எப்பப்பா நடக்கும். டாப் ஆங்கிளில் வந்து நான் உங்களுக்கு க்ளோஸில் காமிக்கிறதுக்கு மறந்து போயிட்டேன், இப்போ காமிச்சிட்டேன். ஸோ காய் ரெடி ஆகிடுத்து. அடுத்தாப்பில் இருக்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ எல்லாமே பார்த்தாச்சு. நம்ம புளி அவல் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம் இப்போ. ஸோ அவலை இப்போ ரெடி பண்ணலாம். நல்லா ஒரு 2 தடவை வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்படியே சோக் பண்ணி வச்சுருந்தோம்னாலே ரெடி ஆகிடும். இது என்ன அவல் கேட்டீங்கன்னா மீடியம் அவல் இருக்கு இல்லையா, அதான். செகண்ட் டைம் நல்லா அது மாதிரி அலசிட்டு தண்ணி எடுத்துருங்க. ஜஸ்ட் இது அப்படியே வச்சுருங்க, நல்லா ஊறிடுவது. அவலை நல்லா ஊற வச்சுருக்கேன். பார்த்தீங்கன்னா தெரியும், பொல எடுத்து பாருங்க. நான் வந்து இந்த கண்ணாடி கப்பால் 1 கப் தான் எடுத்துட்டுருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அது தகுந்த மாதிரி பார்த்துக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன், ஃப்ரெஷ் அண்ட் ஃப்ரெஷ்ஷோடு. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி எடுத்துட்டுருக்கேன். இந்த அவலுக்கு அவ்வளோ போரும். இதை கெட்டியாக கரைச்சிக்கோங்க. ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் அளவுக்கு கெட்டியாக புளி எடுத்து கரைச்சி வச்சுக்கோங்க. இது 1 கப் தண்ணி விட்டு கரைச்சிருக்கோம். கடுகு ஒரு 1/4 ஸ்பூன், கடலைப்பருப்பு 1 ஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூன், மிளகா வத்தல் ஒரு 5-6 போட்டுக்கோங்க, பெருங்காயப்பொடி ஒரு 1/4 ஸ்பூன். அடுப்பை சின்னதாக ஆசன் பண்ணுவோம். மஞ்சப்பொடி ஒரு 1/4 ஸ்பூன், காரப்பொடி ஒரு 1/4 ஸ்பூன், கருவேப்பிலை. நான் யூஸ் பண்ணுறது வறுத்த நிலக்கடலை தான். வறுக்காததுன்னா முன்னாடியே போட்டுருவோம். இதில் இந்த புளி ஜலத்தை விட்டுடலாம். இந்த புளி அவலுக்கு தேவையான உப்பு போட்டுடலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் கிட்ட போட்டிருக்கேன். இது நல்லா கொதிக்கட்டும். கொதித்து கெட்டியாகட்டும். ஹார்ட்லி இதுக்கு வந்து ஒரு 5 நிமிஷம் போகும். அதுக்கப்புறமா நம்ம இந்த அவலை போட்டு கலந்தோன்னா ரெடி ஆகிடும். இது கெட்டியாகட்டும், பார்க்கலாம். நம்ம இதெல்லாம் நல்லா கெட்டியாகிடுது. இதுவே கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும், ஒரு 2 ஸ்பூன் எடுத்து வச்சுக்கிறேன். இதுக்கு என்ன தொட்டுக்கலாம் அப்படி கேட்டேன்னா வடை, அப்பளம், உங்கள் சௌகரியம் எது உங்களுக்கு இருக்கோ அதில் அதை வச்சு தொட்டுன்னு சாப்பிட்லாம். அடுப்பை அரைச்சிட்டேன். இது இனிஷியலி பார்த்தா இப்படி கொஞ்சம் மூட்டை கட்டின்னு இருக்கிற மாதிரி இருக்கும். நழியாக அது அப்படியே நல்லா உதிர்ந்துடும்.
ஒரு 1/2 hour விட்டேல்னாலே போதும். 1/2 hourலேயே அது அப்படி உதிர்ந்துடும். ஆனால் இது நம்ம பண்ணிவிட்டு ஒரு 15-20 நிமிஷம் கழிச்சு சாப்பிடுங்க. அப்போ தான் அது நல்லாயிருக்கும். நல்லா அந்த புளியோட இதெல்லாம் கலந்துட்டு நல்லா ஜோராக இருக்கும். இதோட கூட வடாமோ அப்பளாமோ பொரிச்சிச்சின்னு சாப்பிட்டேன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுவோம் எல்லோரும். இந்த மாலை பட்சத்துக்கான இன்னியோட இது நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பேன். பார்க்காய் வெந்தய குழம்பு, இஞ்சி ரசம், பரங்கிக்காய் கறி அண்ட் ராத்திரிக்கால பலகாரத்துக்கு புளி அவல் எல்லாருக்கும் உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு ஃபீட்பேக் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.